ஒரு செழிப்பான காட்டில் கவி என்ற புத்திசாலி குரங்கு மகிழ்ச்சியாக வாழ்ந்து ஆற்றங்கரையில் இனிப்பான பழங்களை சுவைத்துக் கொண்டிருந்தது. ஒருநாள் ஜாலா என்ற முதலை கவியிடம் பழங்களை பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டது. அன்பான கவி தனது மாம்பழங்களை பகிர்ந்து தினசரி பழங்களை பகிர்ந்து கொள்ளும் பழக்க வழக்கத்துடன் நட்பை வளர்த்தான். ஆனால் ஜாலாவின் பேராசையான மனைவி கவியின் இதயம் அவன் சுவைக்கும் பழங்களைப் போல இனிப்பாக இருக்கும் என்று நினைத்து குரங்கின் இதயத்தை ஆசைப்படினாள். அவள் கவியை தங்கள் வீட்டிற்கு அழைக்க ஜாலாவை தூண்டி அவன் இதயத்தை பெறுவதற்கு திட்டமிட்டாள். ஜாலாவின் அழைப்பை நம்பி கவி அவனது முதலை நண்பனின் முதுகில் ஏறி ஆற்றைக் கடக்க சம்மதித்தான். நடுத்தரத்தில் ஜாலா தனது மனைவியின் திட்டத்தை வெளிப்படுத்தினான். விவேகமாக சிந்தித்த கவி தனது இதயம் மரத்தில் பாதுகாப்பாக வைத்திருப்பதாக கூறினான். இதனை நம்பி ஜாலா மீண்டும் கரை நோக்கி திரும்பினான். கரையை அடைந்தவுடன் கவி விரைவாக உயர்ந்த கிளையில் பாய்ந்து ஜாலாவின் முட்டாள்தனத்தை பார்த்து சிரித்தான். யாரும் தங்கள் இதயத்தை உடலுக்கு வெளியே வைத்திருக்க முடியாது என்பதை குறிப்பிடினான். அவமானப்பட்ட ஜாலா தனது மோசடி மற்றும் பேராசை ஒரு நண்பரை இழக்க செய்ததை உணர்ந்து நீந்தி சென்றான். கவி யாரை நம்புவது என்பதை பற்றி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டான். இந்த கதையின் நெறி புத்திசாலித்தனம் பலமான எதிரிகளை கூட வெல்ல முடியும், நம்பிக்கை ஈட்டப்பட வேண்டும், அப்படியே வழங்கப்படக்கூடாது என்பதாகும். வீடியோ பார்த்ததற்கு நன்றி. மறக்காமல் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.